ஹல்லேலூயா. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளேன். உம்மாலே என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்போ நேரமெல்லாம், நான் அழுது புலம்போ நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படனா. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படனா. உங்க காலும் தடையும் தேற்றுதையா, உங்க காலும் தடையும் தேற்றுதையா. அனுதின வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதின வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். தினமும் தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. நல்ல சத்தத்தை வர்த்தி நல்லா, நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப ஒரு ஏசப்பா என்ன பண்றாரு, இந்த சூளை, செங்கல் சூளை, என்ன சொன்னா செங்கல், அந்த இது நெருப்பு இருக்குல்ல, அது எத்தனை மடங்கு சூடுபட்டு உள்ளது? 7 மடங்கு. 7 மடங்கு சூடு பண்ணி என்ன பண்ணுறதுதான், அதுவரை கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. நம்மளுக்கு வந்து எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்து சரியாகணுமா, ஜீபும்பா மாதிரி சரியாயிடணும், அப்படித்தானே? ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ணோம், இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு என்ன பண்ணேன் சொல்லுங்க, இங்க கவனிங்க. இன்னைக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு என் பிரச்சனை சரியாயிடணும். ஏன்னா நான் ஆண்டவர் நம்பி வந்துட்டேன், சரியா, ஆண்டவர் நம்பி வந்துட்டேன். அதனால இன்னைக்கு என்ன பண்ண, இந்த பிரச்சனை சரியாயிடணும். அப்ப 7 மடங்கு என்ன பண்ணுனா, அது என்ன பண்ண, சூடு பண்ணி அது என்ன பண்றாராம், தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டோன்னே அப்ப என்ன பண்ணுது, பிரச்சனைகள் அதிகமா இருந்தாலும், ஏன்னா அங்க என்ன பண்ணும், பிரச்சனைகள் அதிகமா ஆகுதுன்னா கடவுள் என்ன பண்றாராம், கிரியே. அதனால பிரச்சனை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, என்னடா இன்னமும் பிரச்சனை நமக்கு என்ன பண்ணுது, வந்துகிட்டே இருக்குது, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடுகளா அப்படின்னு நினைக்கும் போது, பிரச்சனை எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரோட கிருபை உங்க மேல இருக்குதுன்னு இல்லையா. அப்ப என்ன பண்ணாரு, தூக்குனாரா? ஒரு வாசம் கூட என்ன பண்ணல, அடிக்கவே இல்லை. என்ன பண்ணா, ஒரு வாசம் கூட அடிக்கல. அப்ப பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்பட. நாளுக்கு நாள் என்ன பண்ணுது, அதிகமா ஆனாலும் அது என்ன பண்ணுது, ஆண்டவர் என்ன பண்றாராம், தாவீது அழகா சொல்றாரு. என்னன்னா, என்னோட சூழ்நிலைகள் பெரியது, எனக்கு என்ன பண்ண, இத்தனை பிரச்சனை, அவன் இப்படி நினைக்கிறான், அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இது செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சமூகத்துல அவர் என்ன பண்றாராம், பேசுறாராம். கடவுள்கிட்ட என்ன பண்றாராம், பேசுறாராம். பேசின உடனே இனி நான் யார்கிட்டையும் பேச முடியாது, நான் யார்கிட்ட பேசுனா, என் மனசுகிட்ட பேசணும்.
என்னிட்ட என் ஆத்துமாட்ட பேசணும். என்ன பண்ண, என் ஆத்துமாட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்துமாக்குள்ளே நம்ம நிறைய காரியங்கள் பேசுவோம். என்ன மாதிரி காரியங்கள்லாம் பேசுவோம் சொல்லுங்க. இப்போ யாருமே பாசிட்டிவான திங்கிங் என்ன பண்ண மாட்டோம், பேசவே மாட்டோம். நான் ஒரு வேஸ்ட் ஃபிலோ, என்னால் முடியாது, நான் எதுக்கு போகிறதுனே தெரியாது, எனக்கு ஏன் இவ்வளோ சூழ்நிலைகள், ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என்னைக்கேச்சும் இல்லை நான் ஒரு லக்கி அப்படின்னு நினைக்க தோணுதா? ஏன் அவங்க வாயில் வர்றதுலாம் என்ன பண்ணுது, நெகட்டிவான வார்த்தை தான் வருது. ஆனால் ஏன்னா பிரச்சனைகள் பெரியது, என்ன பண்ணுது, பிரச்சனைகள் பெரியது. ஆனா ஆண்டவர் எப்படின்னா, தாவீது எப்படி ஆண்டவர் சமூகத்திலையும் அவருக்குள்ளே பேசினாரோ அப்ப என்ன பண்ணதா, அந்த பிரச்சனையிலேருந்து தேவன் என்ன பண்ணாரு, தூக்கி எடுத்தார். 7 மடங்கு அளவு சூடு பண்ணினாலும் உன்னை காக்குற தேவனா இருக்கிறார். உன் கையில் என்ன, அவர் அவரோட கையில் எழுந்துகிறவர். உன் பாதம் கல்லிடாதபடி யாரோட தூதர்களை கொண்டாரா, அவரோட தூதன். நமக்குன்னு ஒரு தூதன் இருக்கிறாரு. ஆனா அவங்கள யாரோட தூதனா, தேவனுடைய தூதனை என்ன பண்ண நமக்காக கொடுக்கிறவரா இருக்கா. அப்ப என்ன பண்ணா, நீங்க எதை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது, நான் மரண இருளில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படலாம், மரண இருளில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படலாம், உங்க கோலும் தனியும் தேட்டுதையா, உங்க கோலும் தனியும் தேட்டுதையா, அனுதின வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதின வெற்றி பாதை காட்டுதையா, என்பதனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை, என்பதனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன், தினமும் தாண்டி நானும் சென்றிடுவேன், என்பதனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. அப்ப 7 மடங்கு என்ன பண்ணுது, அக்னியை சூடு பண்ணாங்க. சரியா? அது போல போன வெள்ளிக்கு இந்த முந்தானத்து நேரம் என்ன பண்ணா, எத்தனை மடங்கு, 2 மடங்கான ஆசீர்வாதம். என்ன பண்ணுது, 2 மடங்கான ஆசீர்வாதம். அப்ப 7 மடங்கு உன்னை சூடுபடுத்தினாருன்னா என்ன பண்ணா, நீ பொன்னாய் விலகுவாய், ஏனென்றால் கர்த்தருக்கு நீ சாட்சியாய் நிறுத்துவாய். அல்லேலூயா. அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனை பார்த்து கலங்கவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது, கலங்கவே கூடாது. அது என்ன பண்ணாது, ஹலோ ஹலோ, அது நம்மளை மேற்கொள்ளாது. அப்படிதானே? அந்த பிரச்சனை நம்மளை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. அந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்வோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு செங்கடல் மேல் நடந்தாங்க, அங்க தண்ணி என்ன பண்ண முடியல, அவங்கள மேற்கொள்ளல. அந்த தண்ணி என்ன பண்ண, மதுள் சேறு போல நின்னுச்சான். அங்க மதுள் சேறு போல இருந்த பிரச்சனை என்ன பண்ணா, அது படிக்கட்டியா மாறுனுச்சான். அது போலதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு சரியாகலனாலும், ஆனா கடவுள் என்ன அதை வச்சு என்ன பண்ண, ஒரு நோக்கம் உண்டு. அப்படிதானே? எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ற பதிலாக அந்த பிரச்சனை நீங்க மேற்கொள்கிறபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பாரு. அதனாலதான் உம்மால ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மால ஒரு சேனைக்குள்ளே பாய முடியுமா, ஒரு மதிலை தாண்ட முடியுமா? முடியாது. ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி நீ கடந்து என்ன பண்ணுவனா, கானானுக்கு காலை வைப்ப. அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடும் தேசத்துல நீ கால் எடுத்து வைப்ப. அப்ப பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. ஏன் அன்னைக்கு வனாந்தரத்துல என்னடா கடவுள் வெறும் மண்ணாவே கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுத்தாங்க. ஏன் காடை தரல, ஏன் காடை தரல, ஏன் நான்வெஜ் தரல தெரியுமா? காடை ரொம்ப சூடு. அது குளிர்காலத்துல சாப்பிட்டாலும் என்ன பண்ணுது, ரொம்ப சூடான பகுதி. அவன் போறது வனாந்தரம், வனாந்தரம் தானே.
அப்ப அந்த காடையை சாப்பிட்டு நான் பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, அவதிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்ப தேவன் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தாரு. அப்ப நீ என்ன நினைக்கணும்னு நினைக்காத, உனக்கு என்ன வேணும்னு கடவுள் கண்டிப்பா அதை ஏற்ற நேரத்துல உனக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் ஏற்ற நேரத்துல அவர் கரத்துல உன்னை உயர்த்தப்படுவாய். ஹல்லேலூயா. இப்ப பாடலாம், இப்ப சொல்லலாம். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் செஞ்சிடுவேன். தினமும் தாண்டி நானும் செஞ்சிடுவேன். எண்டலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. நீங்க எப்பொழுதுமே கைவிடப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய கை நீ அலங்காரமான கிரீடமா இருக்கிறார்.